வணக்கம் நண்பர்களே. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிற உங்க எல்லாருக்கும் கலாம் பயிற்சி மையம் சார்பா வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு த ஹிந்து நாளிதழ்ல வந்த முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை தேர்வு நோக்குல ஆழமா அலசி ஆராயலாம். சரி, இன்னைக்கு நம்மளோட பயணம் எப்படி இருக்க போகுதுன்னா, முதல்ல நீதித்துறையில ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்க போறோம். அப்புறம் தேர்தல், பொருளாதாரம், அறிவியல்னு பல கோணங்கள்ல அலச போறோம். இது ஒவ்வொன்றும் உங்க தேர்வுக்கு எந்த அளவுக்கு முக்கியம்னு புரிஞ்சுக்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, முதல்ல நம்ம பார்க்க போற விஷயம், நீதித்துறையில ஒரு பெரிய புயலை கிளப்பியிருக்கு. ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானம், அதாவது இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வந்திருக்காங்க. அது ஏன், அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு விரிவாக பார்க்கலாம். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிராக தான் இந்த தீர்மானம். கார்த்திகை தீபம் சம்பந்தமா அவர் கொடுத்த ஒரு உத்தரவுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு கடுமையான குற்றச்சாட்டை இந்திய கூட்டணி எம்பிக்கள் அவர் மேல வச்சிருக்காங்க. இந்த மொத்த பிரச்சனைக்குமே ஆணிவேர் எதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜுடிஷியல் அக்கௌண்டபிலிட்டிங்கிற ஒரு கான்செப்ட் தான். அதாவது நீதித்துறை பொறுப்பு கூறல். மக்கள் நீதித்துறை மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை காப்பாத்த இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜை பதவியிலிருந்து நீக்கிறதுங்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்ல. அதுக்கு ஒரு பெரிய சிக்கலான நடைமுறை இருக்கு. இப்போ நீங்க பாக்குற மாதிரி அது பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் ஒரு தீர்மானம் கொண்டு வர்றதுல ஆரம்பிச்சு பிரசிடென்ட்டோட உத்தரவுல தான் முடியும். இதுல ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம அரசியலமைப்பு சட்டத்தின்படி எவ்வளவு கவனமா நடக்கணும்னு இது காட்டுது. இங்க நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. மீன்ஸ்ல எழுதும்போது இது ரொம்ப முக்கியம். பதவி நீக்கத்திற்கான காரணங்களும் வேற, அதுக்கான நடைமுறை வேற. காரணங்கள், அதாவது கிரவுண்ட்ஸ், ஆர்டிகல் 124(4)ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ப்ரொசீஜர், அதாவது நடைமுறை பல படிகளை கொண்டது. இந்த வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீதித்துறையோட பொறுப்பு குரல் பத்தி பார்த்தோம் இல்லையா? இப்போ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான அமைப்பு, அதாவது தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடுகள் பத்தி இப்ப பார்க்க போறோம். வாக்காளர் பட்டியல்கள் தொடர்பா சுப்ரீம் கோர்ட் எலெக்ஷன் கமிஷனை ஏன் விமர்சனம் பண்ணிருக்காங்கன்னு ஆராயலாம். வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கிற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது எஸ்ஐஆர் நடக்கும்போது வாக்காளர்கள் நிறைய நடைமுறை சிக்கல்களை சந்திச்சிருக்காங்க. இதுக்கு தேர்தல் ஆணையம் கொடுத்த பதில்களை பார்த்துதான் சுப்ரீம் கோர்ட் உங்க பதிலெல்லாம் ரொம்ப மெக்கானிக்கலா இருக்கு அப்படின்னு கடுமையா விமர்சிச்சிருக்காங்க. ஆனா இதுக்கு இன்னொரு பக்கமும் இருக்கு. ஒரு ஆர்டிக்கல்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த எஸ்ஐஆர், அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், ஒரு டீப் கிளீனிங் மாதிரி. தகுதியான குடிமக்கள் மட்டும்தான் ஓட்டு போடணும்னு ஆர்டிக்கல் 326 சொல்லுது. அதை உறுதி செய்ய இது ரொம்ப அவசியமான ஒண்ணுன்னு ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. எலெக்ஷன் கமிஷன் தங்களோட தரப்பு வாதமா என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டுல 99.27% ஃபார்ம்ஸை டிஜிட்டைஸ் பண்ணிட்டோன்னு ஒரு புள்ளி விவரத்தை சொல்றாங்க. ஆனா கோர்ட் இதை எப்படி பாக்குதுன்னா, இது மனுஷங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இதுக்கு நீங்க ஒரு மிஷன் மாதிரி பதில் சொல்றீங்கன்னு சொல்லுது. இந்த பிரச்சனை இதோட முடியல. இது சிஏஏ, அதாவது குடியுரிமை திருத்தச் சட்டத்தோடையும் போய் இணையுது. ஏன்னா சிஏஏக்கு அப்ளை பண்ணவங்க இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ்னால தங்களோட குடியுரிமை கோரிக்கை நிலுவையில் இருக்கும்போது தங்களோட நிலைமை என்ன ஆகுமோன்னு ஒருவித அச்சத்துல இருக்காங்க. சரி, அடுத்ததா நாம பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரும். இந்தியாவோட மிகப்பெரிய ஏர்லைனான இண்டிகோ சந்திக்கிற ஒரு பெரிய செயல்பாட்டு நெருக்கடி. இதை நம்ம பொருளாதாரம் மற்றும் உள்கட்டமைப்புக்கு ஏன் முக்கியம்னு பார்க்கலாம். இந்த நெருக்கடி ஏன் இவ்ளோ பெரிய விஷயம்னு உங்களுக்கு இந்த சார்ட்டை பார்த்தாலே புரியும். இந்திய விமான போக்குவரத்துல 60% சந்தை அவங்க கையில தான் இருக்கு. அப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது ஒட்டுமொத்த நாட்டோடைய விமான போக்குவரத்தையும் பாதிக்கிற ஒரு பெரிய விஷயமா மாறுது. இந்த டேபிள கொஞ்சம் நல்லா பாருங்க. இதுதான் பிரச்சனையே. ஒரு பக்கம் கம்பெனியோட விமான பயண நேரம், அதாவது ஃபிளைட் ஹவர்ஸ் பயங்கரமா ஏறி இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் விமானிகளோட பங்கு, ஷேர் ஆஃப் பைலட்ஸ் குறைஞ்சிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? கம்மியான பைலட்ஸை வச்சு அதிகமா வேலை வாங்கியிருக்காங்க. இந்த இடைவெளி தான் இன்னைக்கு இவ்ளோ பெரிய நெருக்கடிக்கு மூல காரணம். இதோட விளைவு என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு 400-500 ஃபிளைட்ஸ் கேன்சல் ஆகுது. இதனால கிட்டத்தட்ட 81,000 பயணிகள் ஒவ்வொரு நாளும் பாதிக்கப்படுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் பைலட்ஸோட புதிய ஓய்வு நேர விதிகளை சரியா திட்டமிடாததுதான். இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. இந்த நெருக்கடியை தவிர்த்திருக்கலாமா? கண்டிப்பா. ஒரு அனாலிசிஸ் என்ன சொல்லுதுன்னா, அவங்களுக்கு தேவைப்படுற பைலட்ஸை வேலைக்கு எடுத்திருந்தா அவங்களோட வருடாந்திர லாபத்துல வெறும் 6-8% தான் செலவாயிருக்கும். இவ்ளோ பெரிய பாதிப்பை ஒப்பிடும்போது இது ரொம்ப சின்ன செலவு தான். இது மனிதவள திட்டமிடலோட முக்கியத்துவத்தை நமக்கு காட்டுது. சரி, பொருளாதாரம், அரசியல்னு பார்த்துட்டோம். இப்போ கொஞ்சம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பக்கம் போவோம். நம்ம ஆதித்யா L1 மிஷன்ல இருந்து ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. நம்ம ஆதித்யா L1 அமெரிக்காவோட 6 சேட்டலைட்ஸ் கூட சேர்ந்து ஒரு பெரிய விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கு.
போன மே மாசம் வந்த கேனன் ஸ்டார்ம்னு சொல்லப்படுற சூரிய புயல் ஏன் அவ்ளோ வித்தியாசமா சக்தி வாய்ந்ததா இருந்துச்சுன்னு இப்போ நமக்கு தெரியும். அதுக்கு விஞ்ஞான ரீதியான காரணம் மேக்னெட்டிக் ரீகனெக்ஷன். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒரு CME, அதாவது கொரோனல் மாஸ் எஜெக்ஷனுக்குள்ள இருக்கிற காந்தப்புல கோடுகள் உடைஞ்சு வேற மாதிரி திரும்ப சேரும். அப்போ அம்சனமான ஆற்றல் வெளியாகும். இந்த ப்ராசஸ ஒரு CMEக்கு உள்ள முறையா நம்ம ஆதித்யா L1 தான் மேப் பண்ணிருக்கு. இது ஒரு பெரிய சாதனை. அடுத்ததா நம்ம பார்க்க போறது மனதை வருத்தப்பட வைக்கிற ஒரு விஷயம். ஆளுகை தோல்விகள், அதாவது கவர்னன்ஸ் ஃபெயிலியர்ஸ் எப்படிப்பட்ட சோகங்களுக்கு வழிவகுக்குதுன்னு ஒரு சமீபத்திய சம்பவம் மூலமா பார்க்க போறோம். கோவால பர்ச் பை ரோமியோ லேன் அப்படிங்கிற ஒரு நைட் கிளப்ல நடந்த தீ விபத்துல 25 பேர் பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. இது ஒரு ஒழுங்குமுறை தோல்வியோட கோரமான முகம். டெக்னிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்தா இன்னும் அதிர்ச்சியா இருக்கு. அடிப்படை விஷயமான ஃபயர் டிபார்ட்மெண்ட் NOCயே வாங்கல, அந்த பில்டிங்குக்கே லைசென்ஸ் இல்ல, அதை இடிக்கணும்னு நோட்டீஸ் வர கொடுத்திருக்காங்க. எந்த ஒரு அத்தியாவசிய பாதுகாப்பு வசதியும் இல்ல. இது வெறும் அலட்சியம் இல்ல, இது ஒரு தொடர் விதிமீறல். தி ஹிந்து எடிட்டோரியல் இத ரொம்ப சரியா சொல்லுது. பிரச்சனை சட்டங்கள் இல்லாததுல இல்ல, இருக்கிற சட்டத்தை மதிக்காம எந்த பயமும் இல்லாம மீறதுல தான் இருக்கு. வாண்டட் நெக்லிஜென்ஸ், அதாவது கட்டுப்பாடற்ற அலட்சியம்னு சொல்றாங்க. இதுதான் இது மாதிரி சோகங்களுக்கு திரும்ப திரும்ப காரணம். சரி, இன்னைக்கு நிறைய முக்கியமான விஷயங்கள் பார்த்தோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது எல்லாத்தையும் வேகமா ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடலாம் வாங்க. அப்போதான் மனசுல நல்லா பதியும். இன்னைக்கு நம்ம பார்த்த முக்கியமான பாயிண்ட்ஸ் இதோ: நீதித்துறை, வாக்காளர் பட்டியல், இண்டிகோ நெருக்கடி, ஆதித்யா L1, அப்புறம் தீ பாதுகாப்பு. இந்த 5 விஷயத்துலயும் இருக்கிற முக்கிய டேக்அவேஸ் இதான். இதை உங்க நோட்ஸ்ல கண்டிப்பா குறிச்சு வச்சுக்கோங்க. சரி, உங்க அறிவை டெஸ்ட் பண்றதுக்கு இதோ ஒரு பிரிலிம்ஸ் கேள்வி. நாம விவாதிச்சதை வச்சு இதுக்கு பதில் சொல்ல முயற்சி பண்ணுங்க. உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க. இறுதியாக உங்களோட சிந்தனைய கிளற ஒரு மெயின்ஸ் கேள்வி. நாம பார்த்த கவர்னன்ஸ் இஷ்யூஸ் பத்தி ஒரு நல்ல பதில இத வச்சு நீங்க உருவாக்கலாம். சரி நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்த்த இந்த பகுப்பாய்வு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். மறக்காம நம்ம கலாம் பயிற்சி மையம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. உங்க சந்தேகங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க. வரப்போற எல்லா தேர்வுகளிலும் நீங்க வெற்றி பெற எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.